ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையிலையும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51 அதிகாரம் 3 வசனம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியின் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை இந்த வேத வசனத்தின் மூலமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். சியோன் பாழான ஸ்தலங்கள் தேற்றுவிக்கப்பட்டு அங்கே காணப்படுகிற வனாந்திரம் ஏதேன போலவும் அதன் வறண்ட நிலங்கள் செழிப்பான பூமியைப் போல மாற்றி விடுகிற கர்த்தர் தோற்றத்தை போல மாற்றி அங்கே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியின் சத்தத்தையும் கேட்க பண்ணுவார். இந்த வருஷத்தின் கடைசியில் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு காரியம் இதுதான். என்ன காரியம்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய பலத்த கிரியைகளை செய்ய போகிறார். அப்படி பலத்த பெரிய கிரியைகள் செய்யும் பொழுது 2 விஷயங்கள் நடக்கிறது. 3ம் 4ம் அதில் உருவாக்கப்படுகிறது. ஒன்று, அவர் சியோனை நினைக்கிறார், பாழான ஸ்தலங்களை திருத்துகிறார். 3வது, வனாந்திரம் ஏதேனைப் போலவும் வறண்ட பூமி தோட்டத்தைப் போலவும் மாறுகிறது. இவைகளெல்லாம் மாறும் பொழுது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கீத சத்தமும் உண்டாகும். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு அதை ஒற்று பார்ப்போமே என்றால், நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் பாழாய் போனது, எதெல்லாம் குறைபட்டு போனது, எதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்ததை நாம் நம்முடைய கையினாலே அடித்து போட்டோம், நம்முடைய முற்பிதாக்கள் அடித்து போட்டார்கள், நம்முடைய வம்சத்தார் அதை அடித்து போட்டார்கள், ஐயோ நான் இதுல சரியாய் நடப்பிக்கவில்லை, இதை நான் அழித்து போட்டேன் என்று நாம் நம்மை நாமே குறை சொல்லிக் கொள்கிறோமா? இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், அதெல்லாம் நான் திருத்தி விடுவேன், அதை திருத்துவேன். அந்த பாழான ஸ்தலத்தை நான் திருத்துவேன். திருத்தும் பொழுதுதான் ஏதேனை போல மாறும். அப்புறம் அந்த வசனத்தை நீங்க உற்று கவனிச்சீங்கன்னா அப்பதான் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்த சத்தம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியம், வரப்பிரசாதம் அதுதான். வனாந்திரமான வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற கர்த்தர் அதை ஏதேனை போல மாற்றி விடுகிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் தான் வருகிறார்கள். டெசர்ட், வனாந்திரம், வில்டர்னஸ். அது மாத்திரமல்ல, வறண்ட நிலம், ட்ரை லேண்ட், டெசர்ட். இதன் ஊடாக வருகிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஒரு கவலை இல்லைங்க, ஒரு கவலை கிடையாது. கானான் தேசத்துக்கு போக போறோம், கானான் தேசத்தை பார்க்க போறோம், நாம போய் கர்த்தரை எங்க ஆராதிக்க போறோம். They are well prepared to meet the Canaan, and also they need to worship their God in their place, in their promised land. அப்படிதான் அவர் நினைத்து கொண்டு கிளம்பினார்கள். போற வழி நம்ம வீட்டிலனா என்ன நடக்கும்? நாளைக்கு என்ன சாப்பாடு? அரிசி இருக்கா, பருப்பு இருக்கா, எண்ணெய் இருக்கா, எது இருக்கு, இது இருக்கா, அது இருக்கா, அப்படி இருக்கா, இப்படி இருக்கா, எல்லாம் தேடுவோம். ஐயோ நாளைக்கு சாப்பாடு ஒன்றும் இல்லையே அப்படின்னு கூப்பாடு போடுவோம். அங்கே அதெல்லாம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்க காலைல எழும்புவாங்க, ஆளுக்கு ஒரு குண்டான தூக்குவாங்க, அப்படியே வெளியில போய் பொறுக்குவாங்க. மண்ணா கீழே கிடக்கும். அள்ளுவார்கள், எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து மண்ணாவை அவர்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டு கொண்டு வந்து அளந்து பார்த்தா கரெக்டாக இருக்கும் எல்லாருக்கும். அதை அன்றைக்கு சமைப்பார்கள்.
அன்றைக்கு சாப்பிடுவார்கள். பச்சையாக சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும், சமைச்சு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். அது எப்படி வேணால் சாப்பிடலாம். அவங்க சாப்பிட்டாங்க. இதுக்கு நடுவில் சிலர் கொளுத்தி போட்டான். கறி வேணும். என்ன நினச்சிட்டாங்க, கறி கேட்டால் என்ன பண்ணுவார் மோசே, அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், டேய் கறி தானே, நான் தரேன்னு சொல்லு. மோசைக்கிட்டே சொல்கிறார், நான் தரேன்னு சொல்லுப்பா. உடனே மோசே சொல்கிறார், ஐயோ ஆண்டவரே, நீங்கள் பாட்டு சொல்லிடுவீங்க, எங்கே கொடுப்பீங்க? இருக்கிற ஆடு மாடு எல்லாத்தையும் அடித்து வனாந்தரத்தில் இருக்கிற அந்த நைல் நதியில் இருக்கிற முதலைகள், செங்கடலில் இருக்கிற மீன் எல்லாத்தையும் பொறுக்கி போட்டால் நம்ம ஆளுகளுக்கு பார்த்தாது. அம்மா பெரிய கூட்டம் இருக்குது ஆண்டவரே, நீர் என்ன செய்ய போறீர்? ரொம்ப கூலாக சொல்ற. 1 நாள் 2 நாள் நினைக்கிறியா நீ? இல்லை, 1 நாள் 2 நாள்ல 10 நாள்ல 20 நாள்ல 1 மாதம் தரேன் போ. சொல்லு போ, 1 மாதம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், வனாந்தரத்தில் பறவைகள் சத்தம் கேட்காத இடம், ட்ரைலாண்டு, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மோசமான சூழல். ஆண்டவர் சொல்றார், கறி தருவேன், கறி தருவோம்பா, சொல்லிருப்பா. அவர் சொன்னது போலவே கீழ்காட்டு வீச பண்றார். காடையை கொண்டு வந்து இறக்குறாரு. காடையை கொண்டு வந்து இறக்குனா பார்த்தீங்கன்னா அங்க மகிழ்ச்சி, சந்தோஷம், துதி, பாடல், சத்தம் இதாங்க நடக்குது. ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க, என்னப்பா இது, ஒரே ஆடல பாண்டமா இருக்கு. அங்கே உள்ள போய் பார்த்தா, ஆட்ட பாட்டத்தில் உள்ள போய் பார்த்தா, வீடு திரையை திறக்க முடியல. கூடாரம் போட்டிருக்காங்க, கூடாரம் திரையை விளக்க முடியல. எல்லாம் 2 அடி முடம், 2 அடி முடத்துக்கு அப்படி அவன் தான் வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடி இருந்தாலும் அள்ளி முதல்ல உள்ள போட்டான். பாதி ரொம்பிச்சு. இவன் நம்மளால எல்லாம் வெளில வந்துட்டான். கூடாரத்துக்கு வெளில வந்து 1 நாள் பிரயாண தூரம், எல்லா சைடும் காடை. டெய்லி போறது, காடையை கொஞ்சம் பொறுக்கிட்டு வர்றது, வீட்டில் வச்சு சாப்பிட்றது. டெய்லி டெய்லி காடை. அந்த காடையை பார்த்தோன்னே அவனுக்கு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏன்னா கிடைக்காது, ஒன்றும் இல்லை, காஞ்சி போய் கிடக்கான். இன்றைக்கு ஆண்டவர், வனாந்திர வாழ்க்கையில் இருக்கிறீங்களா? வறண்டு கிடக்குதா? ஆண்டவர் சொல்ற, உன்னை ஏதேனை போல வருகிற நாட்கள் உனக்கு ஏதேனை போல மாற்றப்பட போகிறது. ஏதேன் போல நீ மாற்றமடைய போகிறாய். அது மாத்திரமல்ல, ஏதேனை போல மாறுகிறது மாத்திரமல்ல, கூடவே 2 காரியங்களை செய்ய போறார். 1 தோட்டம், அப்புறம் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்த சத்தம், ஆனந்த முழக்கம். அப்படி நல்ல மகிழ்ச்சியா துக்கங்கள் மாறப்போகிறது, வேதனைகள் நீங்க போகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னை தலையின் மேல் இறங்கி வரப்போகிறது. நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பி உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஜனங்க நினைப்பாங்க, ஐயா நேத்து வரல, ஐயா நேத்து வரல, இவன் நம்ம இப்படி இருந்தா எப்படி அவனை ஆசீர்வதிச்சார் ஆண்டவர்? என்கிட்ட சொல்லவே இல்லை. அவர் யார்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, மோசேகிட்ட சொன்னா போதும், ஆசீர்வாதம் வந்துடும். வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரா? நிறைய வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கோம்ல. 2004, 2024, 2023, 2022, 21, 19, 20, இப்படி நிறைய வருஷங்கள் வாக்குத்தத்தம் பண்ணார்ல. அதெல்லாம் இருக்குல்ல, சேர்த்து வச்சிருக்காருல. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்ற பண்ணுகிற நாட்களுக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். மகிழ்ச்சியா இருங்க. உங்களை பார்த்து கேட்பாங்க, எப்படிப்பா இது, இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சு? அது வந்துச்சுங்க, கர்த்தர் கொடுத்தாருங்க. அது கர்த்தர் கொடுத்ததுங்க. நீங்க எதை கேட்டாலும் சொல்ல போறீங்க, இது கர்த்தர் எனக்கு தந்தது. அவங்க தந்தாங்க, இவங்க தந்தாங்கன்னு சொல்ல மாட்டீங்க. நீங்க சொல்லுவீங்க, இது கர்த்தர் எனக்கு தந்தது, இது கர்த்தர் எனக்கு தந்தது, இது கர்த்தர் எனக்கு தந்தது. இன்றைக்கே மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்றைக்கே இதை சொல்லுங்க, இது கர்த்தர் எனக்கு தந்தது, மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்பதான் வருகிற புதிய வருஷத்துல சொல்லுவீங்க, இது கர்த்தர் எனக்கு தந்தது. சைக்கிளில் போறீங்களா? ஒரு 2 வீலர் வாங்கணும்னு ஆசை, வாங்க முடியல. கடன் கேட்ட பார்த்தா கடனும் கொடுக்க மாட்டேங்கிறான்.
பயப்படாதீங்க. கடனே இல்லாம கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களுக்கு 2 வீலர் வருகிற நாட்களில் கொடுப்பாரு. கேட்பாங்க, எப்படிப்பா வாங்கினேன்? கர்த்தர் கொடுத்தார். சொல்லி பாருங்க, கர்த்தர் கொடுத்தார். இது எப்படிப்பா இந்த லேண்ட் எப்படிப்பா வாங்கினா? கர்த்தர் கொடுத்தார். இந்த வீடு எப்படிப்பா கட்டினா? கர்த்தர் கொடுத்தார். இந்த காரியங்கள் எப்படி நினைச்சு? கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்கு சொல்ல தெரியாது, ஏன்னா அங்க நடந்தது எப்படின்னே தெரியாது. கர்த்தர் உங்களுக்கு வாசலை எப்படி திறக்கிறான்னு தெரியாது, ஆனா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிச்சிருப்பார். இன்னைக்கு சந்தோஷமா கர்த்தரை துதித்து கொண்டிருங்க. வருகிற நாட்கள் ஆசீர்வாதமான நாட்களாய் மாறப்போகிறது. ஏதேனை போல மாறப்போகிறது. மகிழ்ச்சி, துதி, ஆர்ப்பரிப்பு உண்டாக போகிறது. அது காயத்தப்படுங்கள். கர்த்தரை துதிங்கள். மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்து ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென்.